விஜய் சேதுபதி அண்ணாவை பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்டு பார்க்குற சேம் அப்படியே அந்த இந்த ஸ்டைலில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல்லா முன்னாதான் என் ஃப்ரெண்டுங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் இறந்துட்டாங்க. ஆனால் அவன் ஆக்ஷனில் ஆகும்போது இந்த மாதிரி அந்த பிளட்டோட தான் இருந்தாலும் அதை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. சாரே என்னோட மொபைல் வாங்கி செல்ஃபி எடுத்து எனக்கு கொடுத்தாரு. எனக்கு அதை விட இன்னைக்கு வாழ்க்கையில் உலகத்திலேயே மறக்க முடியாத சந்தோஷம் அதுதான் சார். நான் அண்ணாவை பார்த்தது ஒரு சந்தோஷமா இல்லை என்னோட முன்னா ஒரு செகண்ட் வந்து அண்ணா உருவத்தில் என்னோட போட்டோ பிடிச்சி என்கிட்ட கொடுத்தது சந்தோஷமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து இன்னைக்கு சேதுபதி அண்ணாவை பார்க்க வந்தது காரணமே என்னோட பெஸ்ட் முன்னாவை பார்க்க வந்த ஒரு சின்ன ஆசை இல்லை, பெரிய ஆசை. ஏன்னா முன்னாவும் சேதுபதி அண்ணாவும் ஃபேஸ் ஒரே மாதிரியா இருப்பாங்க. அதுக்காக நான் இன்னைக்கு அண்ணாவை பார்க்கறதுக்கோசரம் வேகமாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்திருக்கேன். அண்ணாவை பார்த்தேன். அண்ணா கையிலே என்னோட மொபைல் கொடுத்து செல்ஃபி எடுத்து கொடுத்தாரு. நான் அண்ணாவை பார்த்தது ஒரு சந்தோஷமா இல்லை என்னோட முன்னா ஒரு செகண்ட் வந்து அண்ணா உருவத்தில் என்னோட போட்டோ பிடிச்சி என்கிட்ட கொடுத்தது சந்தோஷமான்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டுங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் இறந்துட்டான் இடையில, அவ்வளவுதான். வேற இல்லை. விஜய் சேதுபதி அண்ணாவை பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்டு பார்க்குற சேம் அப்படியே அந்த இந்த ஸ்டைலில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல்லா முன்னாதான். இந்த நரைச்சி போன முடி, அந்த திரும்பி பார்க்குற பார்வை, அந்த உருவம் எல்லாமே. ஆனால் அவன் ஆக்ஷனில் ஆகும்போது இந்த மாதிரி அந்த பிளட்டோட தான் இருந்தாலும் அதை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நேற்று தான் பேனர் பார்த்தேன். பார்த்துட்டு கீழே தம்பி இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிதான் நான் வேகமாக இன்னைக்கு வந்தேன் சாரை பார்க்க. சாரே என்னோட மொபைல் வாங்கி செல்ஃபி எடுத்து எனக்கு கொடுத்தாரு. எனக்கு அதை விட இன்னைக்கு வாழ்க்கையில் உலகத்திலேயே மறக்க முடியாத சந்தோஷம் அதுதான் சார். ரெண்டு பேரையும் பாக்குற மாதிரி எனக்கு சேதுபதி அண்ணாவும் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு அப்பாவையும் பார்த்தேன். ஐயோ சார், அதுதான் சொல்றேன் சார். நான் அண்ணாவே என்கிட்ட இருந்து வாங்கி எடுக்கிறது ஒரு பக்கம் இல்ல, முன்னாவே பக்கத்துல நின்று நமக்காக அந்த ஒரு இது பண்றானான்ற ஒரு எண்ணங்கள், அதான் ஒரு ஆத்ம சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது கூட வந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு பேர்ல நான் சொன்னேன்றதுக்காக அவர் போன் வாங்கி அவரே செல்ஃபி எடுத்து என்கிட்ட கொடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. அண்ணா எனக்கு கொடுத்தது. ஆமா 2 ஹவர் நான் காத்துட்டு இருந்தேங்க. 2 ஹவர் நான் இதுக்காகவே வீட்டுல வெயிட் பண்ணேன். ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டுல ரெடியா வெயிட் பண்ணி இங்க இருந்து தான் வீட்டுல இருந்து வந்தேன். நான் ஊர்ல மேல்மலைங்க இல்ல சார். என் உள் மனசு சொல்லும், என்னோட நம்பிக்கை, என்னோட முன்னா என் கூடவே வரான், என் கூடவே இருக்கான். எனக்கு ஒரு அதான் சொல்றேன், தெய்வமாவும் இருக்கான். நான் என்ன ஒரு விஷயம் நினைக்கணும் அது எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனா நான் இன்னைக்கு அண்ணாவை திருப்தியா பார்க்கணும்னு நான் நினைச்சேன், பார்த்துட்டேன். ஏன்னா என்னோட முன்னாவை, அவனோட உழைப்பு, அவனோட கஷ்டத்தையும் நான் இன்னைக்கு சொல்றதுக்கு, அவனோட உழைப்பு எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்லணும். கடவுளுக்கும் சொல்லணும், அண்ணாவுக்கும் சொல்லணும். ஏன்னா 7 பிறப்பு ஒருத்தவங்களுக்கு, அண்ணா ஒரு பிறப்புன்னு வச்சு. படம் எனக்கு பாக்குற ஆசையை விட அந்த ஆசை தான் அதிகம். முடிஞ்சிடுச்சு. அண்ணாவை பார்த்த ஆசை தான் எனக்கு பெருசு. எப்படி சொல்றது, பல வருஷம் பல விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுவோம் பாத்தீங்களா, அதுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், புதையலுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சந்தோஷம் இன்னைக்கு.